ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜன் இனிய நல்வணக்கங்கள். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் சனி செவ்வாய் ராகு இருக்கு. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கை துணை துர்க்குணங்களோடு கூடியதாகவும் அதே சமயத்தில் நல்ல உடல் பலம் உள்ளவர்களாகவும் அமைகிறார்கள். ஆனால் நல்ல உடல் பலம் உள்ளவர்களாக இருந்தாலும் இவர்கள் காலப்போக்கில் திருமணத்திற்கு பிறகு தவறான பழக்க வழக்கங்களுக்கு உட்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் அல்லது ஏற்பட்டு விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 7ஆம் வீட்டோன் வலுப்பெற்று 4இல் இருந்தால் அந்த 7ஆம் வீட்டோன் என்று சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரனாகவும் சந்திரனாகவும் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகள் வந்து அவர்களை சந்தோஷப்படுத்தும் வண்ணம் அமைந்து விடுகிறது. ஆனால் இவர்களுக்கு பொருளாதாரமும் சேர்ந்து விடுகிறது காலப்போக்கில். ஆகையால் இவர்கள் ஒழுக்கத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. அதனால் வரக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்று வாழ்க்கையை ஈஸியாக கடந்து விடுகிறார்கள். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு பழமொழிக்கேற்ப 7ஆம் வீட்டோன் 12ஆம் இடத்தில் அமர்ந்து சுக்கிரன் 6இல் அமர்ந்தால் மாற்றான் மனைவியின் மீது மையல் கொண்டு உறவை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இதில் சனி செவ்வாயினுடைய சம்பந்தம் இருக்கும் பட்சத்தில் அது பலமான பாதிப்பில் கொண்டு போய் விட்டுவிடுகிறது. குருவினுடைய பார்வை இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அந்த மாற்றான் தோட்டத்து மல்லிகையின் மூலம் ஒரு பொருளாதார செல்வாக்கு மேம்பாடு உருவாகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் சந்திரன் சனியுடன் சேர்ந்து 7இல் இருக்க அந்த பெண் வாழ்க்கை துணையை வெறுக்கிறாள் அல்லது வாழ்க்கை துணையை விட்டு ஒதுங்கி வாழ்கிறாள் அல்லது மனதளவில் பிரிந்து வாழ்கிறார்கள் ஒரே குடும்பத்தில் இருந்தாலும். இது நிறைய ஜாதகங்களில் காண முடிகிறது. அதே சமயத்தில் நல்ல ஒழுக்கம் உள்ள பெண் என்று பார்க்கும் பொழுது 7குடையவன் குருவுடன் கூடினாலும் குருவோடு சேர்ந்திருந்தாலும் சுக்கிரன் பலப்பட்டிருந்தாலும் அந்த பெண் உத்தம பத்தினியாக நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்ந்து முடிக்கிறாள். ஆனால் அவளுக்கு வாய்க்கும் கணவன் சற்று ஏற்ற இறக்க குணம் உள்ளவனாகவே அமைந்து விடுகிறான் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஒரு ஜாதகத்தில் 7ஆம் வீடு சூரியன் வீடானாலும் 7இல் சூரியன் இருந்தாலும் கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டு போவதில்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அது சூரியன் உச்சம் பெற்றிருந்தாலும் நீச்சம் பெற்றிருந்தாலும் ஆட்சி பெற்றிருந்தாலும் மூலத்தெளிவான சக்தியை பெற்றிருந்தாலும் சுபகிரகங்களுடைய பார்வை பெற்றிருந்தாலும் மற்றும் வக்கரம் பெற்றிருந்தாலும் அஸ்தங்கமானாலும் இப்படி எந்த நிலையில் சூரியன் இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கை துணைக்கு கட்டுப்பட்டு போக விரும்புவதில்லை அல்லது வாழ்க்கை துணையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் அல்லது வாழ்நாள் முழுவதும் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகளுடன் கூடிய பிரச்சனைகளோடு வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் குரு பலமாக இருந்து சுக்கிரன் கெடாமல் இருந்தால் செல்வம் நிறைந்த சுந்தரி போன்ற அழகு மங்கையை மனைவியாக வருகிறார். அது காலம் முழுவதுமே அனுசரணையோடு வாழக்கூடிய அற்புதமான வாழ்க்கை துணை என்று கருத்தில் கொள்ளலாம். 2 விவாகம் 7குடையவர்கள் பாவி அல்லது பாவர் பார்வை பெற்று 12இல் குரு செவ்வாயுடன் கூடினாலும் 2 விவாகம் நடக்கிறது. 7ஆம் இடத்தில் குரு ராகுவுடன் இருக்க பெற்றால் தானும் கெட்டு தன் மனைவியும் கெடுத்து விடுகிறார் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. பொதுவாக ஆண்கள் ராசியில் 7ஆம் இடம் சரராசியாக அமையும் பட்சத்தில் குரு ராகுவோடு சேர்ந்தாலும் ராகு குருவனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் குரு ராகுவனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் இவர்களுக்கு சனி செவ்வாயினுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது பலமான கௌரவ குறைச்சல் அவமானத்தை சந்தித்து வாழ்க்கையை உருட்டுகிறார்கள் அல்லது வாழ்க்கை பயணத்தை மிக சிரமப்பட்டு பயணப்படுகிறார்கள் என்பது நடைமுறையில் தெரிய வருகிறது. 7ஆம் இடத்தில் சந்திரனும் சனியும் சேர்ந்து இருந்தால் ஜாதகன் தெரிந்தே தவறு செய்கிறான். ஆனால் அவனை கட்டுப்படுத்த முடியாமலே
அவன் வாழ்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த சனியும் சந்திரனும் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இதயம் இல்லாத கணவன் என்ற அமைப்பில் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் சூரியன் அமர்ந்து, அதாவது பெண்ணினுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்து அவர்களுக்கு சுக்கிரனுடைய தொடர்பு, அதாவது சுக்கிரனினுடைய நட்சத்திரத்தில் சூரியன் இருந்து அவருக்கு சனியும் ராகுவனுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவன் கர்ண கடோரமான மனம் படைத்தவனாக இருக்கிறான், அல்லது ஈவிரக்கமில்லாத கல் மனம் படைத்தவனாக இருக்கிறான். மனைவி இருக்கும் போதே மறுமணம் 7ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய் சேர்ந்து ராகு அல்லது சனியனுடைய பார்வையை பெற்று இருக்கும் பட்சத்தில் அதுவும் 3-11 7ஆம் இடம் சம்பந்தப்பட்டிருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் மனைவி இருக்கும் பொழுதே நடக்கிறது என்பது காண முடிகிறது. கடக லக்கணத்தில் பிறந்து லக்கணத்துக்கு 5க்குரியவனுடைய நட்சத்திரம் வாங்கி சந்திரன் 11ஆம் இடத்தில் இருக்க ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களோடு அவர் வாழ்நாள் முழுவதுமே 3 மனைவிகள் அல்லது 2 மனைவிகளோடவே வாழ்கிறார்கள் என்பது நடைமுறையில் சில ஜாதகங்கள் பார்த்திருக்கிறோம். அப்படி வகையில் அந்த ஒரு ஜாதகம் உலகம் முழுவதும் அடையாளம் தெரிந்த ஒரு நபருடைய ஜாதகம், அதாவது கதை எழுத்தாளருடைய ஜாதகம். அடுத்து ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் சனி செவ்வாய் ராகு கேது சம்பந்தப்பட்டிருந்தால், அதாவது லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்காரனுடைய தொடர்பும் அமைந்திருந்தால் அவர்கள் வாழ்நாள் முழுவதுமே வாழ்க்கை துணைக்கு நோய் உள்ள சூழ்நிலை ஏற்படுகிறது அல்லது ஏற்படுத்தி விடுகிறார்கள். 7ஆம் இடத்தில் சூரியன் புதனுடன் சேர்ந்து 7ஆம் அதிபதி சேர்ந்தோ பார்த்தோ இருந்தால் களத்திர சுகம் குடும்பத்துக்குள் இல்லாமல் அந்நிய சுகம் வந்தடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, புதன் எங்கு இருந்தாலும் சற்று ஏற்ற இறக்கமான பலன்களை தருவதில் அவன் வல்லவன் என்பது மாற்று கருத்திருக்க முடியாது. ஏனென்று கேட்டால் அந்த கிரகம் ஆணுக்கும் சேராமல் பெண்ணுக்கும் சேராத அழிக்கிரகம். அதைவிட மற்றும் ஒரு தகவல், சனியனுடைய நட்பு கிரகமான சுக்கிரனுடனும் புதன் சேர்ந்து கொள்கிறது. சந்திரன் சூரியன் செவ்வாய் குரு இவர்களுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடனும் அது சேர்ந்து கொள்ளும் தன்மையும் உள்ளது. ஆக இந்த பக்கமும் அந்த பக்கமும் இரு பக்கமும் தன்னுடைய கைவரிசைகளை காட்டிவிடுகிறார் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 7ஆம் இடத்தில் சுக்கிரனிலிருந்து செவ்வாய் ராகு பார்வை ஏற்பட்டால் அவர்கள் செவ்வாய் ராகு சந்திரன் தொடர்ந்து தசாபுத்தியை வரும் காலத்தில் இவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணை வருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. பெண் ஜாதகத்தில் புதன் குரு சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் நல்ல கணவன் அமைவான், அவர்களுக்கு உறவு நன்றாக இருக்கும். ஆனாலும் அந்த பெண்ணினுடைய அனுசரணையும் சுகப்பகிர்வுகளும் அந்த வாழ்க்கை துணைக்கு பத்தாமல் போய் வெளியில் சாப்பிட விருப்பப்படக்கூடிய தன்மை உள்ளவனோடு அமைகிறது, அல்லது வெளியூரில் பணி நிமித்தமாக அமர்ந்து அங்கேயும் ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து முடிப்பதை நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். இப்படி 7ஆம் இடத்துக்கு ஒரு கிரகம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சம்பந்தப்படும் பொழுது அந்த 7ஆம் இடத்துக்குரிய கிரகத்திற்கு ராகு கேது சனி செவ்வாய் அல்லது 7வது இடத்திற்கு 6, 8, 12, அதாவது லக்னத்துக்கு 12, 2, 6ஆம் இடத்துக்குரிய கிரகத்தினுடைய சம்பந்தம் வரும் பொழுது அந்த 7ஆம் இடத்துக்குரிய பாவம் திசை திரும்புகிறது அல்லது திசை மாறுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் சுபமாக இருக்க வேண்டுமென்றால் லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் கெடாமல் இருக்க வேண்டும். லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் கெடாமல் இருக்க வேண்டும். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சப்தமஸ்தானத்துக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு 6, 8, 12 தொடர்பு இல்லாமல் இருப்பது சால சிறந்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் லக்னத்துக்கு நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் தங்களுடைய சொந்த ஊர் பூர்வ புண்ணியத்தை விட்டுவிட்டு வெளியில் சென்று சீரும் சிறப்புமாக வாழ்வதை நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு எண் 9791399649.
தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.